வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். சரி, முதல்ல எக்ஸப்ஷன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். An exception is an event that disrupt the normal flow of a program's execution. இங்கே 11 வந்து டைப்பிங் மிஸ்டேக், ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது, அதை தடுக்கணும்னே வர்றது தான் வந்து எக்ஸப்ஷன், ஓகேங்களா? இதுதான் நார்மல் மீனிங். சரி, அந்த எக்ஸப்ஷனால் என்ன யூஸ்? எக்ஸப்ஷன்ஸ் ஆர் யூஸ் டு ஹேண்டில் எரர்ஸ் அண்ட் அன்யூஷுவல் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு லூப் கண்டிஷன் கொடுத்துட்டோம், அது திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சேஃப்காக ஒரு எக்ஸப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அதோட யூஸ். சரி, அப்படி எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? when an exception is raised, the program control is transferred to the exception handler. ஸோ அங்கே எங்கேயாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அப்புறம் எக்ஸப்ஷன் கோடு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? நீங்கள் போக போக அது டீட்டெயிலாக ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. 5 keywords in Java exception handling. மொத்தம் 5 முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை, கேட்ச், த்ரோ, த்ரோஸ், ஃபைனலி. சரி, முதல்ல யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் ஆனது நம்மளாக க்ரியேட் பண்ணுற எக்ஸப்ஷன்ஸ் தான் யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன். A user-defined exception is an exception that is created by the user in a program to handle specific conditions. We can throw our own exceptions using the keyword throw. ஸோ நம்ம அந்த த்ரோன்னு அந்த கீவேர்டை பயன்படுத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எக்ஸப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுற எக்ஸப்ஷனுக்கு சின்டாக்ஸ் வந்து த்ரோன்னு ஒரு கீவேர்ட் போட்டு நியூன்னு போட்டு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா? சரி, இப்போது இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். import java.lang.exception. இது வந்து எக்ஸப்ஷன்ஸ் தேவை பேக்கேஜ், அதுக்காக எடுத்துக்கிறது. கிளாஸ் பேர் வந்து மை ஓன் எக்ஸப்ஷன் வச்சுருக்கேன். எக்ஸ்டான்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ஜாவா பேக்கேஜ் இருக்குல்ல எக்ஸப்ஷன், அது நம்ம யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா மை ஓன் எக்ஸப்ஷன் அந்த பேரை கொடுத்துட்டு இதில் ஸ்ட்ரிங் மெசேஜ், ஒரு மெசேஜ், அதுக்குள்ளே சூப்பர் மெசேஜும் கொடுத்துக்கிறேன். இது என்ன நடக்கும்னா பின்னால் உங்களுக்கு புரியும் இதோட கண்டினியூவேஷன். சரி, இப்போது கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், மை எக்ஸப்ட் டெமோன்னு. இதுக்குள்ளே தான் மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கான சின்டாக்ஸ் இது. ஏஜ்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுற வேரியபிள், அதுக்குள்ளே நான் 15ன்னு செட் பண்ணிடுறேன் வேல்யூ. ஏஜ் வந்து 15ன்னு கொடுத்துட்றேன். ஒரு எக்ஸப்ஷன் இருந்தாலே அங்கே வந்து நம்மளுக்கு ட்ரை கேட்ச்னு இருக்கும். ஸோ ட்ரைக்குள்ளே பாருங்கள், ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதாவது இஃப் ஏஜ் லெஸ் தென் 21, இங்கே நான் ஏஜ் 15ன்னு கொடுத்துட்டேன். 15 லெஸ் தென் 21 தானே? ஆமாம். அப்போ த்ரோ ஆகும். என்ன த்ரோ ஆகும்னா மை ஓன் எக்ஸப்ஷன் யுவர் ஏஜ் இஸ் வெரி லெஸ்ன்னு நம்மளுக்கு அவுட்புட் வரும். அதுக்கு முன்னாடி கேட்சை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம். இது ட்ரை வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்கே போய்டும், இப்போது கேட்சுக்குள்ளே போய்டும். திஸ் இஸ் மை எக்ஸப்ஷன் பிளாக், இங்கே வந்திருக்கோம் பாருங்கள் அவுட்புட்டில், திஸ் இஸ் மை எக்ஸப்ஷன் பிளாக். அப்புறம் அது ஒரு மெசேஜ் வருது, e.get மெசேஜ். e.get மெசேஜ்னா இப்போ எங்கே போகும்? இது இங்கே இடத்துக்கு போய்டும். e.னா இங்கே வந்துச்சுங்களா? ஸோ மை ஓன் எக்ஸப்ஷன் இந்த இடத்துக்கு போய்டும். மை ஓன் எக்ஸப்ஷனில் போயிட்டு யுவர் ஏஜ் இஸ் வெரி லெஸ்ன்னு வரும். ஸோ யுவர் ஏஜ் இஸ் வெரி லெஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுது? இந்த லைனுக்கு வந்துடுது, system.out.println e.get மெசேஜோட அவுட்புட் வந்துருச்சு. திரும்பவும் இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி இதுக்குள்ளே போயிட்டு என்ன வருது? ஃபைனலி பிளாக் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையை செக் பண்ணணும், அதுக்குள்ளே ட்ரை ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா உடனே கேட்சுக்கு போகும். கேட்சுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், கேட்சில் வந்து நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், e.get மெசேஜ். அப்போ ஈனா இங்கே போய்டும். யாருக்கு? மை ஓன் எக்ஸப்ஷன். மை ஓன் எக்ஸப்ஷன் இங்கே தான் இருக்குது. அதோடைய வேல்யூவை காமிச்சிட்டு திரும்பவும் அடுத்த லைனை படிக்க போய்டும். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸப்ஷன் நடக்கும், ஓகேங்களா? நம்மளுக்கே வந்து ஒரு செக் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறோம் இது எக்ஸப்ஷன். இதான் யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ முதல்ல எக்ஸப்ஷன்னா என்ன? நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை தடுக்கிறது தான் வந்து எக்ஸப்ஷன். இதோட யூஸ் என்ன? எரரை ஹேண்டில் பண்ணலாம். எக்ஸப்ஷன் ரைஸ் என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராம் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டில் கிட்ட போய்டும். நெக்ஸ்ட் இதில் முக்கியமான இருக்கிற 5 கீவேர்ட்ஸ் என்ன? ட்ரை, கேட்ச், த்ரோ, த்ரோஸ், ஃபைனலி.
யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன் வந்து யூஸராக க்ரியேட் பண்ணுறது தான் யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்டாக்ஸு த்ரோ யூஸ் பண்ணோம், நியூ யூஸ் பண்ணி நம்ம அந்த பேர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஃபைனலாக அவுட்புட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.